ஸ்ரீ குருப்பியோ நமஹா. அடியவர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது கந்தபுராணத்தில் வர்ற ஒரு மிக முக்கியமான விறுவிறுப்பான பகுதி. சூரபத்மனை வதம் செய்ய முருகப்பெருமான் தன்னுடைய தூதுவனான வீரபாகுவை மகேந்திரபுரிக்கு அனுப்புகிறார். அங்கே என்ன நடந்தது, வீரபாகுவோட மனசில் என்ன ஓடிச்சு அப்படிங்கிற ஒரு சினிமா காட்சியை விட சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதிவீரனை கொன்றதுக்கு அப்புறம் வீரபாகு இலங்கையை கடந்து 1000 யோசனை தூரம் பறந்து வான்வழியா சூரபத்மனோட மகேந்திரபுரிக்கு வரார். அந்த நகரத்தோட வடக்கு வாசல் கோபுரத்துக்கிட்ட கோரன் அதிகோரன் அப்படின்னு கொடூரமான அசுர வீரர்கள் பெரிய படையோடு காவல் காத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்த வீரபாகு யோசிக்கிறார், நாம இந்த வாசல் வழியா போனா கண்டிப்பா போர் நடக்கும். இந்த படையை எதிர்த்து அழிச்சு முடிக்கிறதுக்குள்ள பொழுது போயிடும், காரியமும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் அசுரர்களோட 4 வகை சேனைகளும் வெள்ளம் மாதிரி திரண்டு வந்துடும். சூரபத்மனும் நேரில் வந்து எதிர்ப்பான். அவன் சிவன் பெருமான் கிட்ட வரன் வாங்கியிருக்கிறதுனால இப்போ அவனை யாராலும் அழிக்க முடியாது. என்னோட தலைவன் ஆறுமுக நாயகன் நினைச்சா மட்டும்தான் சூரனை அழிக்க முடியும். அதனால் இப்போ போர் செய்யறது புத்திசாலித்தனம் இல்லை. தூதுவனாக வந்த நமக்கு இது முறையும் இல்லை அப்படின்னு நினச்சி வடக்கு வாசல் வழியாக போகாமல் தெற்கு பக்கமாக போக கிளம்புறாரு வீரபாகு. அப்படி தெற்கு பக்கமாக போகும்போது வான்வழியாக மகேந்திரபுரியை காவல் காத்துட்டு இருந்த கயமுகன் என்ற அசுரன் வீரபாகுவை பார்த்துட்டு கத்தி கூச்சல் போடுறான். அடே, நீ இவ்வளவு காவல்களையும் தாண்டி எப்படி வந்த? மாயமா வந்தியா? எங்களோட ஆணை இல்லாமல் காற்று கூட இங்கே வர முடியாது. உன்னை அனுப்பினது யாரு? சிவனா, விஷ்ணுவா, பிரம்மனா, இல்லை இந்திரனா? நீ ஒற்றனா வந்திருக்கே, உன்னோட உயிர் இன்னைக்கு போக போகுது. இப்படி கர்ஜனை செஞ்ச கயமுகன் ஒரு பெரிய மலையை பிடுங்கி இது உன் உயிரை குடிக்கும்னு வீரபாகு மேலே வீசுறான். ஆனால் வீரபாகுவோட வீரத்திற்கு முன்னாடி அந்த மலை தூள் தூளாகி விழுது. இதை பார்த்த கயமுகன் அதிர்ச்சியில் ஏமாற்றத்தில் திகைச்சு நிற்கிறான். அடுத்து கோபத்தோட இன்னும் பல மலைகளை பிடுங்கி வீச வரான். உடனே முருகனின் தூதனான வீரபாகு தன் வாளை எடுத்து அந்த அசுரனோட 1000 கைகளையும் வெட்டி எறிகிறார். கைகளை இழந்ததும் கயமுகன் சும்மா இல்லாம சண்டைக்கு வர வீரபாகு அவனை ஒரே ஓத விடுறார். அலறி அடிச்சு விழுந்த அசுரன் உயிர் விடுறான். அவனோட மார்பில இருந்து கொட்டின ரத்தம் அலைக்கடல் நோக்கி பாயுது. சண்டையை முடித்த வீரபாகு முருகப்பெருமானை மனதில் நினைச்சிட்டு ஒரு குட்டி அணு அளவுக்கு தன் வடிவத்தை சுருக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ள நுழையிறார். அங்கே இருக்கிற வளங்களை பார்த்து வியந்து போறார். நகரமெங்கும் குழலோசை, யாழோசை, பாடல்கள், விழா சத்தம்னு கடலொலி மாதிரி கேட்குது. ஒரு பக்கம் வில்வித்தை பழகிறவங்க, இன்னொரு பக்கம் வாழ்ச்சண்டை பழகிறவங்க, மந்திரம் ஓதுபவர்கள்னு எங்கே பார்த்தாலும் வீரர்களாக இருந்தாங்க. மிக முக்கியமாக அந்த நகரத்தில் நோயாளிகளோ ஏழைகளோ பசியால் வாடுபவர்களோ யாருமே இல்லை. அசுரர்களாக இருந்தாலும் அவங்க செய்த தவத்தின் வலிமையால் அந்த நகரம் அவ்வளவு செல்வச் செழிப்போடு இருக்கு. இதை பார்க்க 1000 கண்கள் பத்தாது, விவரிக்க 1000 நாக்குகள் பத்தாதுன்னு வீரபாகு ஆச்சரியப்படுறார். கடைசியாக வீரபாகு வான்வழியாக பறந்து போய் சூரபத்மனோட மூத்த மகனான பானுகோபனோட அரண்மனையை பார்க்குறார். அப்புறம் அசுரர்களின் மந்திரியான தர்மகோபனோட மாளிகையில் தங்குறார். அங்கே இருந்து பார்க்கும்போது தான் இந்திரனின் மகனான ஜெயந்தனும் மற்ற தேவர்களும் அசுரர்களின் காவல்ல சிறைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற அந்த பரிதாபமான காட்சியை வீரபாகு கண்ணார பார்க்கிறார். தேவர்களின் துயரத்தை வீரபாகு நேரில் பார்த்துட்டார். இனி அடுத்து என்ன நடக்க போகுது? வீரபாகு சூரபத்மனை சந்திப்பாரா? தேவர்களை எப்படி மீட்பார்? இதை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.